இரு இயக்கத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதைத்தான் நான் இன்றைக்கு காணுகிறேன். ஏனென்று சொன்னால் ஜனநாயகத்தில் ஊழலற்ற ஆட்சி, துரோகமற்ற ஆட்சி, விசுவாசமுள்ள ஆட்சியாக தமிழகத்திலே இல்லாத நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய கருத்துக்கள் பொதுவாகவே ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்த ஒவ்வொரு கருத்துக்கள் வழங்குகிறார்கள். எங்களை பொறுத்தவரையிலும் எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவரை யார் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் நம்முடைய கூட்டணியிலே இணைவார்கள். அப்படி கூட்டணிக்கு வருகிற போது அத்தனை பேரும் நாங்கள் வரவேற்று வாழ்த்தி அவர்களை அழைப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்டாலின் வந்து தமிழகத்தில் 2 கட்சி தான் போட்டி, அது ஏடிஎம்கேவும் நாங்களும் தான். ஏடிஎம்கே வந்து அதிகமா வந்து இப்ப ஏடிஎம்கேல இருந்து நம்ம கட்சியை சேர்ந்து எங்களுக்கு ஒரு உடன்பாடே இல்லை அப்படிங்கிறார். இதே துணை முதல்வர் அன்றைக்கு சொல்லுகிற போது 2 மாதத்திற்கு முன்னால் ஒன்றை சொன்னார். அதிமுகவின் பொதுச் செயலாளர் தொடர்ந்து 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நாங்கள் ஆட்சி சுலபமாக நடத்த முடியும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இது எதிர்கட்சியாகவே இல்லை என்பதுதான் அவருடைய பொருள். வட மாநில தொழிலாளர்களுக்கு ஒரே நாட்டில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு சுயமாக அண்ணல் காந்தி கண்ட கனவை நிறைவேற்றுவதற்கு, எந்த நேரம் வேணாலும் நடமாடலாம் என்ற நிலையை உருவாக்குவதற்கு, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பதற்கு வீடற்றவர்கள் அத்தனை பேருக்கு வீடு வழங்குவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு வழங்குவதற்கு, அதே நேரத்தில் தூய்மையான ஆட்சி உருவாக்குவதற்கு, மின்வெட்டே இல்லாத மாநிலத்தை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, ஆரோக்கியமான மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்குத்தான் அவர் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த செயல்பாட்டின் மூலமாக நாளை எதிர்கால தமிழகத்தை ஆளுகிற போது ஜனநாயகம் 9ஆம் தேதி வெளியிடுகிறது. ஜனநாயகத்தை காப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். ஜனநாயகம் வென்று காட்டும் என்பதை நான் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர் மு க சாமிநாதன் கருத்து எழுப்பியிருக்காருன்னா, நீங்க வந்து நிரந்தர முதல்வர் தமிழகத்துல விஜய் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அவர் வந்து செல்லூர் ராஜுக்கு அப்புறம் இவர் தான் காமெடியா பேசியிருக்காரு. 2025 காமெடியா சொல்லியிருக்காரு அப்படின்றாரு. என்னை பொறுத்தவரை காமெடி அல்ல, நான் தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருப்போம். அவர் பலமுறை தோல்வியை கண்டவர். அவர் சொல்லும் கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்லுகிறேன். தேர்தல் கூட்டணி இருக்கா சார்? கூட்டணி இல்லையா? தனித்து போட்டியிடலாம். தேர்தலை பொறுத்தவரையிலும் இந்த மாதம் இறுதிக்குள் என்ன நடக்கப் போகிறது என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தேர்தலில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அதிக தொகுதி அது தலைவர் தான் முடிவு செய்வார். வெள்ள கோயில் பகுதியில் நடந்த நிகழ்ச்சி நீங்கள் போட்டதுதானே தவிர 3 பேர் வந்தார்கள். 3 பேர் என்ன நிலையில் இருந்தார் என்பது நீங்க தெரியும். நான் மேலே வாருங்கள் என்று கேட்டேன். அவர் 3 பேரும் நான் மேலே சென்ற உடனே 3 பேரும் ஒரே பைக்கிலே சவாரி செய்தார்கள். நான் திரும்பி வருவது யாருமே அங்கே இல்லை. ஐயா, தாராபுரம் உங்களுக்கு பரிச்சயமான தொகுதி. இந்த ஏரியாவுக்குள்ள 50 தொகுதி உங்களுக்கு பழக்கமான நிறைய பேர் இருப்பாங்க. இனிமேல் இந்த கட்சியில அதை சேர்ந்தவர்கள் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. பொறுத்திருந்து பாருங்கள், எத்தனை பேர் அங்கே இருந்து இங்கே வரப்போகிறார் என்பதை தான் நீங்கள் காண போகிறீர்கள். கோட்டை மட்டுமல்ல, கோட்டைக்கு அனுப்புவதில் இங்கே இருக்கிறார். இப்போதுதான் அறிவித்திருக்கிறார்கள். அரசூழியர் அதை பற்றி என்ன கருத்துக்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்ததற்கு பிறகுதான் எங்களுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டுமே தவிர, அவர் இன்று மதியம் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் என்ன அவர் அந்த 10,000 10 ஆண்டுகள் இருந்தால் 10,000, 20 ஆண்டுகள் இருந்தால் 20,000, 30 ஆண்டுகள் இருந்தால் 30,000 என்று அறிவித்திருக்கிறார். எந்த அடிப்படையில் அது செயல்படுத்த போகிறார் என்பதை நீங்கள் பொறுத்துதான் சொல்ல வேண்டும்.
பொங்கல் எல்லாம் வந்து ஏடிபி ஆட்சியில் 2500 கொடுத்தாங்க, ஸ்டாலின் ஆட்சியில் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. போன வருஷம் அதுவும் கொடுக்கல. அதை பத்தி ஏதோ கருத்து? இந்த முறை தேர்தலை நோக்கி எவ்வளவு கொடுக்க போகிறார் என்பதுதான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் கூடுதலை கிடைக்கும். எல்லாருக்கும் எனக்கு குடும்பம் எல்லாரும் கிடைக்கும். என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜயால வந்து வரலாற்றை மாற்ற முடியாது, திமுக அதிமுக மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு லைவ்ல கருத்து கணிப்புக்கு அப்புறம் அவர் தெரிவிச்சிருக்காரு. இதை பத்தின உங்களுடைய கருத்து? ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். நயலா கருத்து 2016 திமுக ஆட்சி தான் வரும் சொன்னாங்க. ஆனால் மாபெரும் விட்டு ஈட்டி தந்தவர் 234 தொகுதியில் இரட்டை சின்னத்தை நிறுத்தி வெற்றி பெற்ற வரலாற்றை படைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. மறந்துவிடக் கூடாது. அன்னைக்கு அப்படிதான் சொன்னாங்க. இன்னைக்கு அதை சொல்லிட்டே இருக்காங்க. கருத்து கணிப்பு வேறு, மக்கள் தீர்ப்பு வேறு. மறந்துவிடக் கூடாது. தமிழகத்தில் மத்திய அரசு கல்வி கடனை ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மத்திய அரசு கல்வி கடனை ஒதுக்கலாம். பொதுவாகவே தேசிய வங்கியின் மூலமாகத்தான் இளைஞர்கள் அந்த கடனை பெறுகிறார்கள். இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு இல்லை என்று சொன்னால் இந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத கண்ணீர் சிந்துகிறார்கள். இது நீண்ட நாளாக பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய அரசு அதற்கான முடிவுகளை மேற்கொள்ள வேண்டுமே தவிர, நாங்கள் வெற்றி பெற்றதற்கு பிறகு மத்திய அரசாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணீர் சிந்துவதற்கு நம்முடைய வெற்றி தளபதி விடமாட்டார் என்பது மட்டும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்கள் பயன்படுத்த வந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இப்போ வந்து அது பேரை வந்து மாற்றி 124 கொடுக்குறேன் அப்படிங்கிறாங்க. இவங்க யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதே பேர் வேணும் அப்படின்றாங்க. முதலே 100% மத்திய அரசு வழங்கியது. இப்போது 60%, 40% மாநில அரசு வழங்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அதில் என்ன சிக்கல் இருக்கிறது பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனா தொடர்ந்து HRNC மினிஸ்டர் சேகர் பாபு வந்து மக்கள்களை வந்து இழிவுபடுத்தும் நோக்கத்தில் பேசிட்டு அது ஒளிமுறையில் பல முறை ஒவ்வொருடைய கருத்தும் நாளை எதிர்கால தீர்ப்பை எதிர்நோக்கி இருக்கிறது. மக்கள் அதற்கான தீர்ப்பை வழங்குவார்.